ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக போட்டுட்ருப்போம்ல, அந்த கூடையிலேருந்து கொஞ்சம் இது வித்தியாசமாக ஆகும். அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், நல்லா பெண்டு வர மாதிரி இருக்கும், வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். கீழேயும் குறுகி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பி வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு குறுகலாக வந்துட்டு திரும்ப மேலே விரிஞ்சி வர மாதிரி வரும். இந்த ஷேப்பில் வருது பாருங்கள். அதனால் நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாக தான் இருந்துச்சு. எப்பயும் கொண்டு போகிற கூடைகளை கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கைப்பிடி போட்டு அந்த சின்ன பூ மாதிரி அழகுக்காக வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கூடைகள் இருக்குது. மூடி போட்ட லஞ்ச் பேஸ்கெட் இருக்குது, நிறைய சின்ன சின்ன மினி பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி எல்லா டைப்பான கூடைகளும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒயரில் நடுப்பில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டி இருக்கிறத கட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஒயர் இப்படி எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 5.5 அடி. 5.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். 21 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க 5.5 அடியில். இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கோங்க கையில். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்துக்கலாம். அந்த 2ஆக மடித்ததுலேருந்து மேலேருந்து அப்படியே அளந்துக்கிட்டு வந்து கீழே வரைக்கும் வச்சு மடித்து பிடிச்சிக்கோங்க. இப்போ அது மேலே அதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைட்லேயும் அளந்து விட்ட ஒயரு அடியில் இருக்கும். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கீழேருந்து மேலே தள்ளி விட்டு சமமாக வச்சுக்கிட்டேன். இதே மாதிரியே ஒரு ஒயரும் நம்ம பண்ணணும். இப்போ அடுத்து 2வது ஒயர், இன்னொரு ஒயர் எடுத்து கட் பண்ணதை எடுத்து சமமாக அப்படி மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது வலது கை பக்கம் இருக்கும், அதை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். அடியில் சைடில் போகிறதுல அடி ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணும். மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கீழேருந்து அப்படி மேலே தள்ளி விட்டு அதை சரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு. 21 ஒயரையும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத மேலே போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மேலே போகிறத இப்படி மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. சைடுலையும் அடியில் அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போது லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போது சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடையாளத்துக்கு நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அது ஃபஸ்ட்டு லைன் நமக்கு சென்டர் நடு லைன் அப்படின்னு தெரியணும். அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இந்த முடிச்சு நம்ம அப்புறம் எடுத்து விட தான் போகிறோம். சும்மா உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சென்டர்னு தெரியணும் உங்களுக்கு, அதுக்காக. இப்போ கட்டோடு இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ கவனமாக பாருங்கள். சைடில் போகிற ஒயர் அளவு இப்படி அளந்துக்கிட்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயரை போடக்கூடாது, மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. மேலே போகிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து 2வது ஒயர்லேருந்து போடுங்க. ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயர்லேருந்து போடுறேன். அதே மாதிரி லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். இந்த சைடும் பாருங்கள், இந்த லாஸ்ட்டு ஒயரையும் விட்டுட்டேன். இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒன்று விட்டாச்சு. 21 ஒயரில் இப்போ ஃபஸ்ட்டில் ஒன்றும் லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஒயரையும் விட்டுட்டு நம்ம போட்டிருக்கோம். போட்டுக்கிட்டு வந்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த லைன் போடலாம்.
இப்போ நம்ம போட்டோம்ல கடைசியாக அதில் 19 நாட் இருக்கும். அதிலிருந்து பாருங்கள் இந்த சைடில் அளந்துக்கிட்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். அதுலேயும் விட்டுட்டு அடுத்த லைன்லேருந்து போடணும். மேலே போகிற ஒயரை ஃபஸ்ட்டில் விட்டுறணும். 21. அடுத்தது நடுப்புற ஒயர் ஜாயின் பண்ணது 21. அதுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் 21 போட்டோம். அடுத்தது 19 போட்டோம். அடுத்தது 17. அந்த லாஸ்ட் ஒயரை பாருங்கள் விட்டுடுறோம். ஃபஸ்ட்லேயும் கடைசியிலையும் ஒன்று விட்டுடுறோம். விட்டுட்டு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இப்போவும் அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. நமக்கு சாய்வாக வரும். ஒரு ஒயர் குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஒயர் விட்டுட்டேன். அதாவது 3 வரிசையை நம்ம ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வந்திருக்கோம். அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. சென்டர் லைன் அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் 4 லைன் போட்டிருக்கோம். அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சி போட்டுட்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் அப்படியே முழுசாக போடணும். எல்லா லைனும் வர மாதிரி போடணும். 21 வரணும். அது மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு லைன் 21 வர மாதிரி போடணும். அடுத்த லைன் ஒன்று ஒன்றா குறைக்கணும். அப்போ 21, அடுத்து 19, 17 அந்த மாதிரி வரும். 2 குறையும். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் விட்டுட்டு போடணும். கீழே போட்ட மாதிரியே அந்த பக்கமும் போட்டுருங்க. மொத்தம் பேஸ் 9 லைன். அந்த 9 லைனில் அந்த நடு லைன் இல்லாமல் அந்த பக்கம் போகிறது எல்லாமே ஒன்று ஒன்றா குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க ஒயரை 2 பக்கமும். சொருகிற அளவுக்கு ஒயர் மடிச்சுக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து போட ஆரம்பிக்கிறேன். மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு அடிப்பக்கத்தில் சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுங்க. நாட் கிடச்சிரும். இப்போது கவனமாக பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் வளையிற இடத்துல நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். மேலே போகிற ஒயர்கள் எல்லாமே சாதா நாட் போட்டுகிட்டே வந்துட்டு இப்போது அந்த ஒன்று ஒன்றா குறைச்சிருந்தோம்ல அந்த இடம் பாருங்கள். இப்படி இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இப்போ போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த சைடில் பாருங்கள், மேலே ஒன்று சைடில் ஒரு ஒயர் போகுது. அது ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குதா கிராஸ் ஆகுற மாதிரி. அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அந்த ஒயரை பாருங்கள், 2வது ஒயரை இது மேலே இப்படி மாட்டி கட்டை விரலில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது மேலே போகுதில்ல அந்த ஒயரு, அந்த கிராஸ் ஆகிற ஒயரு, அதை 2ஐயும் சேர்த்து இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம மேலே வைக்கணும். அந்த ஃபஸ்ட்டு மடித்ததை எடுத்து மேலே வைங்க. கட்டை விரலில் எல்லாத்தையுமே அமுத்தி பிடிச்சிக்கணும். அப்புறம் 2வதாக வச்ச ஒயரை அது ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. அதை 2ஐயும் சேர்த்து சுற்றணும்ல, அதை அந்த 2 ஓட்டையிலையும் விடணும். இதுதான் ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சின்னு சொல்லுவோம். போட்டுட்டு ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், போட்டு பாருங்கள். இப்போ அடுத்தது இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு நாட்டு வரும் இன்னொரு இடத்துல பாருங்கள். அந்த இடம் வந்துருச்சு. அதே மாதிரியே பாருங்கள் இன்னொரு இடத்துல அந்த இடத்துலையும் பாருங்களேன், ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிட்ருக்கா. சைடில் போகிறது ஒன்று, மேலே போகிறது ஒன்று. அந்த 3 ஒயர் நமக்கு தேவைப்படும். பாருங்கள் இப்படி மடிச்சுக்கிட்டேன் ரன்னிங் ஒயரை. ஃபஸ்ட்டு ஒயர் அதில் வச்சு இப்படி பிடிச்சாச்சு லூப் மாதிரி. இப்போது அடுத்து மேலே போகிற ஒயரை 2ஐயும் சேர்த்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ரோட்லலாம் போட்டு காமிச்சிருக்கோம் நெல்லிக்காய் கூட. பாருங்கள் அந்த நாட்டு நெல்லிக்காய் முடிச்சின்னு சொல்கிறது. இப்போது 2 போட்டுட்டோம்.
அந்த சைடில் நம்ம ஒன்று ஒன்றா குறைச்சி பேஸ் போட்டிருந்தோம்ல அடிபாகம், அதுக்கு இப்படி வரணும். இப்போ இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயரை மடித்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை அதில் இப்படி மாட்டி வச்சாச்சு. 3வது ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றியாச்சு. ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த லூப் மாதிரி உள்ளதுலேருந்து வர ஒயரை ஃபஸ்ட்டில் மட்டும் விடுங்க. அது ரெண்டையும் சேர்த்து சுற்றினதை 2 ஹோல்ஸ்லேயும் விடுங்க. தனியாக நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இப்படி வளைஞ்சி இந்த இடத்துல ஆரம்பித்தோம். அந்த பெண்டு அந்த வளையிற இடத்துல பாருங்கள், அந்த 3 நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுட்டு இந்த 3 லைன் வரும். அந்த 3 லைன்லேயும் நம்ம சாதா முடிச்சு போடுங்க. 1 2 இன்னும் 1 வரும், 3. அதாவது 21 உள்ளது 3 லைன் வரும். அந்த 3லையும் நீங்கள் சாதா நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகுது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று அந்த இடத்துல கிராஸ் ஆகுது, ஒன்று குறைஞ்சி வரதுனால அந்த இடத்துல ஆம்லா நாட் போடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி 3 நெல்லிக்காய் முடிச்சு வரும். அதே மாதிரி நீங்கள் 4 சைடுமே போடணும். 4 சைட்லேயும் 3 நெல்லிக்காய் முடிச்சு வரும், ஆம்லா நாட் வரும். மீதி இடத்துலலாம் சாதா நாட் வரும், பேசிக் நாட் வரும். பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு ஆம்லா நாட் போட போகிறேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரை அதை சுற்றுங்க. அடுத்ததை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றிடுங்க. கிராஸாக வைக்கணும், 2வது ஒயரை கிராஸாக வைக்கணும். இப்போ இன்னும் ஒரு நாட் இருக்குது, அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியாததுக்கு. புதுசாக போடுறவங்களா இருந்தால் தெரியாது, ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும். மடிச்சுக்கிட்டோம். இந்த ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து பிடிச்சிக்கிட்டோம். அடுத்த ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து சுற்றி பிடிச்சாச்சு. ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ளதை ஒரு ஹோல்ஸில் மட்டும் விடணும். அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றின ஒயர் சைடில் இருக்குல்ல, அதை 2 ஹோல்ஸ்லேயும் விட்டு இழுத்தாக்க நெல்லிக்காய் நாட்டு வந்துடும். இங்கே ஆரம்பித்து பாருங்கள், 2 கார்னரில் போட்டு காமிச்சிட்டேன், 2 மூலை போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே சாதா போட்டுக்கிட்டே வந்துட்டு அதே மாதிரி அந்த பக்கம் அந்த சைடில் போகிற இடத்துல மட்டும் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நீங்கள் அது மாதிரி போடுங்க. நான் 4 மூலையும் போட்டுட்டு அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் வாங்க சொல்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே வந்துட்டு சாதா போட்டுருங்க. இந்த சைடில் நெல்லிக்காய் முடிச்சு 3 போடுங்க. இந்த பக்கமும் அடையாளத்துக்கு போட்டிருந்ததை எடுத்து விட்டுறேன். அந்த முடிச்சு அந்த இடத்துல 3 மட்டும் சாதா வந்துடும். திரும்பவும் 3 நெல்லிக்காய் முடிச்சு வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஆரம்பித்தோம், 3 நெல்லிக்காய், 3 சாதா, 3 நெல்லிக்காய் முடிச்சு, அப்புறம் இந்த நீட்டத்துக்கு அப்படியே சாதா நாட் போட்டோம். அப்புறம் இந்த 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே நீட்டமாக சாதா முடிச்சு போட்டு கொண்டு வந்தாச்சு. ஒரு ரவுண்டு அப்படியே முடிச்சாச்சு. இப்போது சொருகிற அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. ஏன்னா சொருகாமல் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை சொருகாமல் போடும்போது பிரிஞ்சிக்குது, கஷ்டமாக இருக்குதுன்றாங்க. கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் சொருகிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை சொருகிட்டு அதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு காட்டுறேன். இப்போது அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு திரும்பவும் கீழேருந்து இப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார இதை விடணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் ஹோல்ஸில் விடணும். கொஞ்சம் முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அதில் விட்டுட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், அதை டைட் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு இப்படி இழுத்துட்டு திரும்பவும் மேலே இழுத்திங்கன்னா அந்த ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அந்த ஒயர் பாருங்கள், உள்ளார இப்படி இழுத்துட்றான். ரன்னிங் ஒயரை உள்ளார இழுத்தாச்சு. இப்படி தான் இருக்கும், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லைன் போடணும்னா நம்ம இப்படி மடக்கி இப்படி எடுத்துகிட்டு வரணும். மேலே சைடில் அப்படி எடுத்துகிட்டு வந்து 2வது லைன் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், இப்படி தான் வரும் உங்களுக்கு. மடங்கி இப்படி மேலே வரும்.
ஒரு லைனும் நம்ம இப்படி தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ போட்டாச்சு, ரெண்டாவது ரோ போடுறோம். இப்போ கவனமாக பாருங்கள். அந்த கார்னரில் ஒரு 3 லைன் வரைக்கும் நீங்கள் கவனமாக பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போது அப்படியே போட்டுட்டு வந்தாச்சா? இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு பாருங்கள். நெல்லிக்காய் முடிச்சில் வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா போட்டுருங்க, பேசிக் நாட் போட்டுருங்க. நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் மட்டும் சாதா போட்டாச்சு, பேசிக் நாட் போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் கட்டு கூட மாதிரி பிரியுது. அந்த 2ம் இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போடுங்க. இப்போது இன்னொன்று பாருங்கள், கிராஸ் ஆகுது. அந்த 2 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எடுத்து வச்சு காட்டுறேன். அந்த இடத்துல பாருங்கள், 2 ஒயர் இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு 3 நெல்லிக்காய் நாட்டு வந்துச்சு, இப்போது 2 நெல்லிக்காய் நாட்டு வருது. இப்போ இந்த நெல்லிக்காய் 3 போட்டதில் லாஸ்ட்டில் வர ஒயரில் பாருங்கள், சாதா முடிச்சு போட்டுருணும். அந்த பக்கம் ஃபஸ்ட்டில் வர ஒயரும் சாதா போட்டோம், நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர ஃபஸ்ட்டு ஒயரு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர லாஸ்ட் ஒயருக்கும் சாதா போட்டுருங்க. அந்த 2க்கும் 3 நெல்லிக்காவுக்கும் கேப்பில் 2 கேப்பில் மட்டும் இடுக்கு புள்ளி சந்து புள்ளி மாதிரி 2 நெல்லிக்காய் நாட்டு போட்டுருங்க. மீதி எல்லாமே சாதா முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு இப்படி 3 இருக்குது, அதில் கிராஸ் ஆகுது, அங்கே மட்டும்தான் போடணும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் போடக்கூடாது, அதில் சாதா போடுறேன் பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தா அந்த 2க்கும் கேப்பில் ஒயர் வருதுல்ல, அதில் நெல்லிக்காய் நாட் போடுறேன். இப்போது இன்னொரு நெல்லிக்காய் முடிச்சு வரணும் பாருங்கள். இந்த இடத்துல 3 2 அந்த மாதிரி வருது. அந்த 3 நெல்லிக்காய் முடிச்சுக்கும் இடையில வர மாதிரி வரணும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அதுக்கும் வெளியில் வந்துடக்கூடாது. வெளியில் இருக்கிற ஒயரை சாதா தான் போடணும் பாருங்கள். 3 2 அந்த மாதிரி இருக்குது. இப்போது அதிலேருந்து ஒரு ஒயர் மட்டும் நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வெளியே நீட்டிகிட்ருக்கோம். அந்த ஒயரை சாதா நாட் போட்டுட்டு இனிமேல் அப்படியே வரிசையாக சாதா நாட் போட்டுகிட்டே வாங்க. வந்துட்டு இதே மாதிரி இன்னும் 2 மூலை இருக்குல்ல, 2 கார்னர் இருக்குல்ல, அந்த 2 கார்னர்லேயும் இந்த சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டுக்கிட்டு வந்துடுங்க. இப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இந்த கார்னரில் வரும்போது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சாதா போட்டுட்டு அந்த 2 கேப்பில் கிராஸ் ஆகும் பாருங்கள். கையை வச்சு காமிக்கிறேன். அந்த 2 இடத்துல மட்டும் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அதே மாதிரி இந்தாண்ட கார்னர்லேயும் போட்டுட்டு அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் வாங்க. இப்போ பாருங்கள், 2வது லைனும் சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துட்டேன், முடிச்சாச்சு. 4 கார்னர்லேயும் பாருங்கள் 2வது லைன் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம அடுத்த ரோ ஆரம்பிக்கணும், அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். எப்பயும் போல தான் ரன்னிங் ஒயரை மடித்து உள்பக்கம் வச்சுக்கணும். அந்த ஆரம்பித்த ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இதை விடணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்துருங்க. அப்படியே இழுத்துருங்க, அவ்வளோதான். டைட் பண்ணிட்டாக்க நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும் பாருங்கள். இப்போது உள்பக்கம் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது இருக்குல்ல, அதை அப்படி உள்பக்கம் இழுத்துடணும். இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு அதை அப்படியே மேலே அப்படி மடக்கி எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட ஆரம்பிக்கணும். இப்போது அந்த இடத்துல வரும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் சாதா முடிச்சு போடுங்க. அடுத்தது ஒரு நாட் மட்டும் ஆம்லா நாட் வரும். 2 ஒயர் மட்டும் கிராஸ் ஆகுது பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும்.
இப்போது அந்த நெல்லிக்காய் பாருங்கள், அதுலேருந்து ஒரு ஒயர் தனியாக வருது, அந்த 2 போட்டதுலேருந்து அதில் சாதா முடிச்சு போட்டுருங்க. இப்போது 4 கார்னர்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். சுற்றிலும் 4 கார்னர்லேயும் ஒரு நெல்லிக்காய் வரும், அவ்வளோதான். மீதி எல்லாமே சாதா வரும். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 1 இங்கே 1, 4 மூலையிலையும் 1 வந்திருக்கு. 3 2 1 அப்படி வரணும். நெல்லிக்காய் முடிச்சு வரும்போது 3 2 1ன்னு 3 லைன் நம்ம போட்டு முடிக்கிறோம். இப்போ 3வது லைன் முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இப்போ எப்பயும் போல் அதை அப்படியே உள்ளார இழுத்துட்டு பேசிக் நாட் வளைச்சி மேலே எடுத்துகிட்டு வந்து சாதா முடிச்சு போட ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பேசிக் நாட் சாதா முடிச்சு தான் போட வேண்டியது வரும். இனிமேல் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போட வேண்டாம். இப்போது 3 லைன் போட்டுட்டு இது 4வது லைன் நம்ம போடுறோம்ல, இதை அப்படியே வரிசையாக இனிமேல் சுற்றிலும் சாதா முடிச்சே போடுங்க. இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காவுக்கு மேலே வருதுல்ல, அந்த 2 ஒயர் வரும் நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து, அது 2லையுமே சாதா முடிச்சு தனித்தனியாக போட்டுருங்க. பேசிக் நாட் போடுங்க. இப்போது அப்படியே பாருங்கள், அந்த கார்னரில் வரும்போதும் அந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு மேலே 2 ஒயர் வரும், அதிலிருந்து அந்த 2 ஒயரையும் இப்படி தனித்தனியாக சாதா முடிச்சு போடுங்க. பாருங்கள், அந்த கார்னர் மூளை திருப்பினது அதுதான். 3 நெல்லிக்காய் முடிச்சு அடுத்து 2, அடுத்தது 1ன்னு 4 கார்னரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சாதா முடிச்சு தான் வரிசையாக எல்லா லைனும் போடணும். ஹைட்டு போடுங்க, போட்டுட்டு நான் சொல்கிறேன். இப்போது போட்டுக்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் 10 லைன் அந்த நெல்லிக்காய் முடிச்சியோடு சேர்த்து எண்ணணும். அந்த 3 நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதுலேருந்து சேர்த்து எண்ணும்போது டோட்டலாக நமக்கு 10 லைன் வந்திருக்கணும். 10 போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போடுறது எதுக்குன்னா, ஆரம்பித்தது முடித்தது 2ம் சமமாக இருக்கணும் எல்லா பக்கமும். அதுக்காக தான் அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுறோம். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை உடனே சொருகி விட்டுருங்க உள்பக்கம். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம வெள்ளை கலர் ஒயர் வச்சு மேலே போட போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த ஷேப் இந்த மாதிரி கட்டோடு இருக்குல்ல, நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுருங்க போடுறதுக்கு. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா 4-5 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சிக்கு விழுந்தாலும் தூக்கி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது சொருகிற அளவுக்கு ஒயரும் அழுக்காகாமல் இருக்கும் அந்த வெள்ளை ஒயர். அதனால் இப்போ பாருங்கள், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஏணிப்படி முடிச்சு ஏற்கனவே போட்டிருந்த அந்த சைடே போட்டுக்கோங்க. ஒரே சைடாக ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு, நம்ம ஆரம்பிக்கிறப்ப சொல்லி கொடுத்தேன்ல அந்த வயலட் கலர் மேலே போடுறப்ப, அதே மாதிரி தான். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணணும், அது சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், அந்த கீழே 3 நெல்லிக்காய் நாட் போட்டோம்ல, பாருங்கள் 3 2 1, அந்த 1 இருக்குதுல்ல, அந்த 1ன்னு முடிஞ்சிருக்கிறதுக்கு மேலே, அந்த 1ன்னு இருக்கிறதுக்கு மேலே பாருங்கள், அந்த 1ன்னு இருக்குதுல்ல அதுக்கு மேலே அந்த 2 ஒயரை பிடிச்சிக்கோங்க. அந்த 2 ஒயரில் நம்ம இப்போ நெல்லிக்காய் நாட் போட போகிறோம். அதாவது பேஸில் நம்ம போட்டிருந்தோம்ல, 3வது லைன் போட்டிருந்தோம், ஒரு நெல்லிக்காய் நாட் மட்டும் வர மாதிரி போட்டிருந்தோம். அந்த ஆம்லா நாட்டுக்கு நேராக மேலே வர அந்த 2 ஒயரை ஒரு நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் போடுங்க. போட்டுட்டு அப்புறம் சாதா நாட் போட்டுக்கிட்டே வாங்க. 1 தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், இந்த சாதா நாட் போடுறத ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போது 2வது கார்னரு அந்த ஒரு நெல்லிக்காவுக்கு மேலே கை வச்சு பாருங்கள். அப்படியே கை வச்சு அந்த நெல்லிக்காவுக்கு மேலே எடுத்துகிட்டு வாங்க கையை. அந்த 2 ஒயர் வரும், அந்த 2 ஒயரை சேர்த்து நம்ம நெல்லிக்காய் நாட் இப்போ போட போகிறோம். பாருங்கள்,
கையை வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன். அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு நெல்லிக்காய் நாட் போடுங்க, அந்த ஒன்றுன்னு இருக்கிறதுக்கு நேராக. அதே மாதிரி மற்ற 2 சைடும் போட்டுக்கோங்க. நான் 2 சைடு போட்டு காமிச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணணும், நீட்டமாக சாதா நாட்டே போட்டுட்டு வரணும் வரிசையாக. சாதா நாட் போட்டுட்டு வந்துட்டு அந்த 3வது கார்னரு 4வது கார்னரு அங்கே 4 இடத்துல அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரணும். பாருங்கள், இந்த இடத்துல அந்த 1க்கு நேராக அப்படி கொண்டு வந்து கையை கொண்டு வந்து அந்த 2 முடிச்சு போட்டு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளத்துக்கு. அந்த 2ஐயும் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு முன்னாடி, வெள்ளை ஒயர் போடுறதுக்கு முன்னாடி அந்த 2 ஒயரை சேர்த்து இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இடம் வந்து அந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டு 2வது லைனை ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஏணிப்படி முடிச்சுலாம் சொல்லி கொடுத்த மாதிரியே தாங்க, அதனால் அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். இப்போ 2வது நாட்டு கீழே 2 நெல்லிக்காய் நாட் போட்டிருந்தோம்ல, அதில் அப்படியே கையை எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், அந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கிறதுக்கும் 2 சைடுலேயும் ஒரு சாதா நாட்டையும் எடுத்துக்கணும். அந்த ஒரு சாதா முடிச்சியும் நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்து இப்போது ஒரு ஆம்லா நாட் போடுறோம். புரியும்னு நினைக்கிறேன். அந்த நெல்லிக்காய் முடிச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த சாதா நாட் போடாமல் அதிலேருந்து வர ஒரு ஒயரு, நெல்லிக்காவிலேருந்து வர ஒரு ஒயரு, அது 2ஐயும் சேர்த்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறோம். இப்போ இன்னொன்று போடணும்ல, 2 போடணும். அதனால் அந்த நெல்லிக்காவிலேருந்து வர ஒரு முடிச்சு ஒரு ஒயரும், அது பக்கத்தில் சாதா முடிச்சிலேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகும், 2 நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். 1 கீழே ஃபஸ்ட்டு லைனில் ஒரு நெல்லிக்காய், அதுக்கு அப்புறம் வெள்ளை ஒயர் வச்சு போடும்போது 2வதுல பாருங்கள், அதுக்கு நேராக அப்படி 2ன்னு வரப்போ 2 வந்துடும் அங்கே. அதே மாதிரி தான் 4 சைடும் நீங்கள் போடணும். அந்த இடத்துல பாருங்களேன், அந்த சாதா பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கையை வச்சு. நெல்லிக்காவிலேருந்து வர 1, சாதாவிலேருந்து வர 1, அந்த ஒயரு, அது 2ஐயும் அப்படி சேர்த்து போட்டிங்கன்னா, நான் கையை வச்சு பிடிச்சி காட்டுறேன்ல அந்த மாதிரி, அந்த இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று வரணும். அதே மாதிரி 4 சைடும் போடுங்க. இந்த 2வது லைனும் நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து 3வது லைன் வரணும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்து 3வது லைன் போடுறேன். 4 இடத்துலையும் பாருங்கள் 2 நெல்லிக்காய் நாட்டு வருது. ஃபஸ்ட்டு 1 வந்துச்சு, 2வது லைனில் 2 வந்துச்சு, இப்போ 3வது லைனில் 3 வரணும். அதுக்கு எப்படின்னா, அதுக்கும் அதே மாதிரி பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதா நாட்டு, நெல்லிக்காய் நாட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதா முடிச்சு அதை போடாமல் பாருங்கள், அதையும் அந்த நெல்லிக்காவிலேருந்து வர ஒரு உயரம். கீழே நம்ம 3 2 1ன்னு வந்துச்சுல்ல, மேலே என்ன ரிவர்ஸில் வருது, அவ்வளோதான். 1 2 3ன்னு வருது நெல்லிக்காய் நாட்டு. பாருங்க, இப்போ 1 2 3 நெல்லிக்காய் நாட்டு வரணும். இப்போது அந்த இடத்துலேருந்து வரது ஒன்றும், அந்த சாதா ஒயரு சாதா நாட்டிலேருந்து வர ஒரு ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும் அந்த இடத்துல. இது 3வது லைன் நம்ம போடுறது. நம்ம கீழே வயலட் கலர் ஒயர் வச்சு போட்டோம்ல, அதே மாதிரி அங்கே 3 நெல்லிக்காய், அடுத்து 2, அடுத்து 1ன்னு வந்துச்சு. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, வெள்ளை கலர் வச்சு போடும்போது ஒரு நெல்லிக்காய், அடுத்தது 2, அடுத்தது 3, அந்த மாதிரி வருது. அவ்வளோதான். 4 மூலையிலையும் அதே மாதிரியே போட்டுருங்க. 4 மூலையிலையும் பாருங்கள் 1 2 3ன்னு வரணும் அந்த கேப். 4 இடத்துலையும் போட்டுட்டு பாருங்கள், 1 2 3, இங்கேயும் 1 2 3ன்னு வருது. 1 2 3, இங்கேயும் அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ சுற்றிலும் போட்டுட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்த லைன் நான் ஆரம்பிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சாதா தான் போடணும். அந்த 3ன்னு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சாதா முடிச்சியே எல்லா இடத்துலையும் போடுங்க. அந்த நெல்லிக்காவுக்கு மேலேயும் சாதா நாட் தான் வரணும், பேசிக் நாட் வரணும். நாலு கார்னர்லையும் அதே மாதிரி சாதா முடிச்சியே போட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் சாதா நாட்டு போட்டிருக்கேன். அந்த நெல்லிக்காவுக்கு மேலேயும் பேசிக் நாட் சாதா முடிச்சே போடணும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் சாதா நாட் போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன்னு நீங்கள் மேலே வரைக்கும் போடுங்க. உங்களுக்கு சொருகிறதுக்கு ஒயர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு போட்டுட்டு வாங்க. ஒரு 5 வரிசையிலையாவது சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே ஏணிப்படி முடிச்சு போட்டு சாதா முடிச்சு இனிமேல் போட்டுக்கிட்டே வாங்க. ஹைட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், அந்த இடத்துல வரும்போதும் பாருங்கள், அந்த நெல்லிக்காவுக்கு மேலேயும் சாதா தான் நான் போடுறேன். அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அப்படியே விரிஞ்சி வரும். அந்த இடம் குறுகிட்டு, நெல்லிக்காய் போட்ட இடம் குறுகிடும். அதுக்கப்புறம் மேலே போடும்போது தனித்தனியாக போடும்போது அது விரிஞ்சி வரும். அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு கட் கொடுத்த மாதிரி இருக்கும். கீழே உப்பி வந்துட்டு அந்த பார்க்கறதுக்கு அந்த ஷேப் பாருங்கள் அழகாக இருக்கும். நம்ம 20 ஒயர் கட் பண்ணி போட்டாக்க சின்னதாக தெரியும்ல எப்பயும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம போடும்போது. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 8-9 லைன் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் போடுங்க. ஒரு ஒயரும் ஒரு மாதிரி இருக்கும். சைடில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் 2 நீட்ட பகுதியில் பாருங்கள், உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் எப்படி இருக்குன்னு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை முடிச்சிடுறேன். ஏன்னா சொருகிற அளவுக்கு தான் இப்போ ஒயர் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நம்ம போதும், முடிச்சிடலாம். உங்களுக்கு எத்தனை லைன் வருதோ அத்தனை லைன் போடுங்க. சொருகிறதுக்கு ஒயர் மட்டும் கொஞ்சம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது அந்த வெள்ளை கலர் ஒயரையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளார இழுத்துட்டு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிடுங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி சொருகிறதுன்னு பார்க்குறேன். பாருங்கள், ஒயர் சின்னதாகிடுச்சு, அதனால் இதோட நிப்பாட்டியாச்சு. இப்போது 1 2 3 எப்பயும் போல் நம்ம 3வது லைனில் சொருகணும். ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் வரிசையாக 3வது லைனில் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளார இழுத்து சொருகும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அது மடங்கியும் வரும். பக்கத்து ஒயர் வந்து சொருகாமல் அதை 3வதுல சொருகி ஃபுல்லாக இழுத்திங்கனாக்க அது இழுக்க வராது. அதனால் ஃபஸ்ட்டு வரிசையாக எல்லா ஒயர்களையும் சுற்றிலும் 3வது லைனில் சொருகி விட்டுருங்க. சும்மா அப்படி ஜஸ்ட்டு சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக ஒரு லைன் மடங்கி வரும். அப்படியே கொஞ்சம் எட்டுற தூரம், எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே ஒயருங்க எப்போவுமே இருக்கிற ஒயர்களை உங்கள் கைக்கு எட்டுற வரைக்கும் சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எல்லா சுற்றிலும் பாருங்கள், நான் சொருகி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் சொருகும் போதும் அதே மாதிரி 3வது லைனில் தான் சொருகணும். பாருங்கள், இப்படி அழகாக ஒரு ஷேப் கிடச்சிருக்குல்ல நமக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி கூட போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த கைப்பிடி, இந்த பூ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகுதில்ல, அதனால்
அந்த கைப்பிடியும் அந்த பூவும் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.